வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். எண்ணாகமம் 36ஆம் அதிகாரத்தில் கீலேயாத்தின் தலைவர்கள் மோசேயிடத்தில் வந்து செலோப்பேயாத்தின் சோதரத்தை குறித்து பேசுகிறதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவர் செலோப்பேயாத்தின் குமார்த்திகளுக்கு கானானில் சுதந்திரம் தர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இது ஏனென்றால் இஸ்ரவேலின் மரிக்கும்போது அவனுடைய சுதந்திரம், அதாவது சொத்து, அவனுடைய மகன்களுக்கு செல்லும். ஆனால் செலோப்பேயாத் மரிக்கும்போது அவனுக்கு குமாரர் இல்லை, குமாரத்திகள் மாத்திரமே இருந்தார்கள். அந்த நேரத்தில் செலோப்பேயாத்தின் குமாரத்திகள் மோசேயிடத்தில் வந்து எங்களுக்கும் சுதந்திரத்தை தாரும் என்று கேட்டார்கள். மோசே ஆண்டவரிடத்தில் போய் கேட்டபோது செலோப்பேயாத்தின் குமாரத்திகளுக்கு நிலத்து மாத்திரமல்லாமல் இதேபோல் இஸ்ரவேலின் தகப்பன்மார்கள் குமாரர் இல்லாமல் மரித்தால் அவனுடைய குமார்த்திகளுக்கு நிலமும் சுதந்திரமும் போய் சேரும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்து 27ஆம் அதிகாரத்தில் இந்த செலோப்பேயாத்தின் குமார்த்திகள் குறித்ததான சிக்கலை தீர்த்து வைத்தார். இப்பொழுது 36ஆம் அதிகாரத்தில் கீலேயாத்தின் தலைவர்கள் மோசேயிடத்தில் வந்து அந்த விஷயத்தில் இருக்கும் ஒரு குறையை குறித்து பேசுகின்றார்கள். 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இந்த செலோப்பேயாத்தின் குமாரத்திகள், அதாவது சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள், இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமார்த்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதா கோத்திரத்தின் சுதந்திரத்தோடு சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்றுப்போகுமே என்று கேட்டார்கள். அதாவது எல்லா கோத்திரங்களுக்கும் இஸ்ரவேலில் நிலங்களும் சுதந்திரமும் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது இந்த செலோப்பேயாத்தின் குமாரத்திகள் வேறொரு கோத்திரத்தில் இருக்கின்ற ஆண்களை திருமணம் செய்தால் வழக்கத்தின்படி நிலங்களும் சொத்துக்களும் புருஷனுடைய பெயரில் போய் சேரும். அப்படி என்றால் இந்த செலோப்பேயாத்தின் குமாரத்திகளுடைய திருமணத்திற்கு பின்பாக கீலேயாத்தின் வம்சம் தங்களுக்கு சீட்டினால் மோசே கொடுத்த சுதந்திரத்தை அவர்கள் இழக்க நேரிடும். இதைதான் அவர்கள் ஒரு பிரச்சனையாக மோசே இடத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். மோசே என்ன செய்தார்? மோசே கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தார். கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார் என்று சொன்னால், 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இப்படியே இஸ்ரவேல் புத்திரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது நிலங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஒரு கோத்திரத்திலிருந்து இன்னொரு கோத்திரத்திற்கு நிலங்கள் கைமாறக்கூடாது என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். செலோப்பேயாத்தின் குமார்த்திகள் என்ன செய்ய வேண்டும்? 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், நிச்சயமாக செலோப்பேயாத்தின் குமார்த்திகளும் தங்களுடைய கோத்திரத்தில் மாத்திரம்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பொது கட்டளையை கொடுத்தார். சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்துக்கு சேரக்கூடாது. செலோப்பேயாத்தின் குமார்த்திகள் தங்களுடைய தகப்பனுடைய நிலங்களை தக்க வைத்து கொள்ள தங்களுடைய கோத்திரத்திலேயே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். இந்த செலோப்பேயாத்தின் குமாரத்திகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 11ஆம் வசனத்தில் தங்கள் பிதாவின் சகோதரனுடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே 12ஆம் வசனத்தில் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோடையே இருந்தது என்று கர்த்தர் சொன்னபடியே செலோப்பேயாத்தின் குமாரத்திகள் செய்தார்களாம். நண்பர்களே, இன்றோடு கூட இந்த எண்ணாகம புஸ்தகத்தின் தியானங்களை நாம் முடிக்கும்போது
ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நன்கு கவனித்து நாம் யோசிக்கலாம். பாருங்கள், இஸ்ரவேலின் 2வது தலைமுறையினர் முந்தின தலைமுறையினரை காட்டிலும் மிகவும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாயிருக்கிறார்கள். இதைதான் இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்றார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கடினப்படிந்ததை நாம் பார்க்கின்றோம். நாம் முன்பு சொன்னது போல 27ஆம் அதிகாரத்திலேயே இந்த பிரச்சனை ஆரம்பமானது. 27ஆம் அதிகாரத்தில் தான் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மோசேயிடத்தில் வந்து, எங்கள் தகப்பன் மரித்து போய்விட்டார், ஆனால் ஆண் பிள்ளைகள் இல்லாமல் மரித்து போய்விட்டார், ஆகவே எங்களுக்கு எங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்தில் நிலங்களை எங்களுக்கு தாருங்கள் என்று செலோப்பியாத்தின் குமாரத்திகள் மோசேயிடத்தில் வந்து ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர், அவர்கள் சொல்வது சரிதான், அவர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் இருக்கின்ற இதை போன்ற எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் தகப்பனாருடைய சுதந்திரத்தை கொடுத்து ஒரு காரியம் நமக்கு புரிகின்றது. அது என்னவென்றால், செலோப்பியாத்தின் குமார்த்தைகளுக்கு பிரச்சனை வந்தபோது அவர்கள் மோசேயிடத்தில் வந்து கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். முந்தின சந்ததியரோ எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வந்ததோ மோசேக்கும் ஆரோனுக்கும் ஏன் கர்த்தருக்கு விரோதமாக நின்று போர்க்கொடி தூக்கினார்கள். அவர்கள் கலகம் பண்ணுகிறவர்களாகவும் அவர்கள் தகாத வார்த்தைகளை பேசுகிறவர்களாகவும் அவள் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுமாய் இருந்தார்கள். மோசே ஆண்டவரிடத்தில் விசாரித்துவிட்டு வந்து பதில் சொல்லுகின்ற வரைக்கும் அமைதியாய் காத்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் மற்ற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் கொடுத்த இந்த புது கட்டளை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த புதிய தலைமுறையினரான இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மாற்றி அமைத்த கட்டளையையும் அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். முந்தின தலைமுறையினரை காட்டிலும் இந்த புதிய தலைமுறையினர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல எண்ணாகமம் 32ஆம் அதிகாரத்தில் காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசேயிடத்தில் வந்து, நாங்கள் கானான் தேசத்துக்குள் வர முடியாது என்று சொன்னார்கள். அதற்கு மோசே கோபம் கொண்டு அவர்களை பாவிகளின் கூட்டம் என்று கூட அழைத்தார். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இந்த காத் புத்திரரும் இந்த ரூபன் புத்திரரும் உடனடியாக மோசேக்கு கீழ்ப்படித்தார்கள். தாங்கள் சொல்வதுதான் சரி என்று அவள் அடம் பிடிக்கவில்லை. மாறாக மோசேயிடத்தில், நாங்கள் நிச்சயம் கானான் தேசத்துக்கு வந்து எங்கள் சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று மோசேயிடம் ஒத்துக்கொண்டார்கள். மறுபடியும் பாருங்கள், இந்த புதிய தலைமுறையினர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாய் இருந்தார்கள். தலைவர்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அதேதான் இந்த 36ஆம் அதிகாரம், அதாவது எண்ணாகமத்தின் கடைசி அதிகாரத்தில் செலோப்பியாத்தின் குமாரத்தைகளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். உங்கள் கோத்திரத்தில் தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபோது அதையும் ஏற்றுக்கொண்டு அப்படியே அவர்கள் செய்தார்கள். நண்பர்களே, சில நேரத்தில் வருங்கால தலைமுறையினரை யோசித்து அநேகருக்கு பயம் உண்டு. அவர்கள் எப்படி இருக்கப் போகிறார்களோ என்று அநேகர் கேள்வி கேட்கின்றார்கள். பொதுவாக கிறிஸ்தவர்கள் அடுத்த சந்ததியினர் ஆண்டவரை பின்பற்ற மாட்டார்கள் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஒரு சில பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய விசுவாச வாழ்க்கையை பின்தொடரவில்லை. ஆனால் அதற்காக நாம் பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பிள்ளைகளையும் வருங்கால தலைமுறையினரையும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவருடைய பார்வையில் 1000 வருடங்கள் போல் இருக்கின்றது. 1000 வருடங்கள் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாளை போல் இருக்கின்றது. அப்படி என்றால் நம்மால் 1000 வருடங்கள் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் ஒரே நாளில் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கின்றார். ஆகவேதான் சில நேரங்களில் வருங்கால தலைமுறையினரிடத்தில் சரியான ஆவிக்குரிய முதிர்ச்சியோ
இல்லாவிட்டால் கர்த்தரை குறித்ததான விருப்பத்தை நாம் காணாத போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் தம்முடைய வேலையை நிச்சயம் செய்வார் என்று நாம் விசுவாசிக்கலாம். யாருக்கு தெரியும், முந்தைய சந்ததியாரை விட இளம் சந்ததியார் ஆண்டவருக்கு இன்னும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, முதிர்ச்சி அடைந்தவர்களாக, கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க முடியும். நண்பர்களே, கர்த்தருடைய உண்மையையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் நாம் நிச்சயம் நம்புகிறவர்களாக இருப்போமாக. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.